சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நட்சத்திர நவராத்திரி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம நவராத்திரி 9வது நாள் பூஜா விதானத்தை தான் பார்க்க போகிறோம். நவராத்திரி 9ஆம் நாள் 30/9/2025 புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா இந்த பூராடம் நட்சத்திரம்ங்கிறது வியாபிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த பூராட நட்சத்திரத்தினுடைய அனுஜன்ம திரிஜன்ம நட்சத்திரங்களாகிய இந்த மூன்றையும் சேர்த்து பார்த்தோம்னா பரணி பூரம் பூராடம் ஆகிய இந்த 3 நட்சத்திரங்களுமே இந்த நாளிலே முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த பரணி பூரம் பூராடம் ஆகிய இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் அதிபதி எந்த கிரகம் சொல்லி பார்த்தோம்னா சுக்கிரன் என்கின்ற கிரகம்தான். இன்றைய தேவி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு துர்காஷ்டமி நாளாக இருக்கிறது அல்லவா. இன்னைக்கு துர்காஷ்டமிங்கிறதுனால இன்றைய தேதியினுடைய சிறப்பான தேவி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த விசேஷமான தேவி அம்சம் எதுன்னு பார்த்தோம்னா அந்த சாமுண்டியினுடைய அம்சம்தான் இன்றைய தேதியிலே முக்கியத்துவம் பெறுகிறது. துர்காஷ்டமி அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாள். துர்காஷ்டமி நாள்ல எல்லா விதமான பிரச்சனைகளும் அகலுங்கிறார். இந்த பில்லி சூன்யத்தினால அவஸ்தப்பட்டு இருப்பா தெரியுமா. அந்த பில்லி சூன்யமாகட்டும், ஒரு மாதிரி மனநிலையில புத்தி பேதலிச்சிருச்சு, திடீர்னு ஏதோ முனீஸ்வரன் அடிச்சிருச்சு போல இருக்கு, ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா, என்னன்னே தெரியல, அது போக இனம் புரியாத கலக்கம் பயம் இப்படிங்கிறதெல்லாம் இருக்குன்னு சொல்றா இல்லையா. இவ அனைவருமே இந்த துர்காஷ்டமி நாளிலே விசேஷமான பூஜையை மேற்கொள்ள வேண்டியது. அதிலும் இந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு மறைமுக எதிரிகளால் பிரச்சனை, இது போன்ற ஒரு அமானுஷ்யமான விஷயங்களால் பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொன்னா இன்றைய தேதியிலே இந்த விசேஷமான பூஜையினை மேற்கொள்ள வேண்டியது. இந்த பரணி பூரம் பூராடத்துல பிறந்தவங்க தான் இல்ல, எல்லோருமே, அதாவது சுக்கிரனுடைய ஆதிக்கம் தேவை அப்படின்னு இருக்கிறவ அத்தனை பேருமே இந்த பூஜையை மேற்கொள்ளலாம். இந்த சுக்கிரனைத்தான் களத்திரகாரகன் அப்படின்னு சொல்லுவா. களத்திரகாரகன் சொன்னா அதாவது களத்திரம் அப்படின்னு சொன்னாலே அதாவது வாழ்க்கை துணை நலன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வாழ்க்கை துணை வேண்டும் என்று காத்திருப்போரும் சரி, அல்லது திருமணம் முடிந்து ஏதோ ஒரு பிரச்சனையினால இவர்கள் தம்பதியர் பிரிந்திருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே இந்த நாளிலே பூஜை செய்வதன் மூலமாக வாழ்க்கை துணையோடு நல்லபடியாக குடும்பம் நடத்துவார்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இது போக நம்முடைய உடம்பில் உள்ள கண்கள், தொண்டை, தாடை, கன்னங்கள், பிறப்புறுப்பு அப்படின்னு சொல்றா இல்லையா, இது அத்தனையின் மீதும் தன்னுடைய ஆதிக்கத்தினை செலுத்தக்கூடிய கிரகமாக சுக்கிரன்கிறவர் இருக்கார். இந்த நாள்ல விசேஷ பூஜை பண்றதுனால மனதிலே இருக்கக்கூடிய அந்த தற்பெருமை ஆகட்டும், இந்த படாடோபம் சொல்லுவா தெரியுமா, வீண் ஆடம்பரம் பகட்டுக்கள் ஆசைப்படுவா தெரியுமா, அது போக இந்த கேளிக்கையில் ஈடுபாடு, இந்த பேராசை போன்ற இந்த துர்குணங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்றா. இது போக உற்சாகம் நிறைந்த மனம், எப்ப பார்த்தாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷாவே இருக்கிறது, அப்படியே ஃப்ரெஷ்ஷா சிரிச்சு பேசின்னு இருக்கிறது, மற்றவர்களை கவரக்கூடிய தன்மை, அடுத்தவர்களை மகிழ்ச்சியாக இருக்க செய்யக்கூடிய ஒரு திறன், உயர்வான சிந்தனை, அதே மாதிரி இயல் இசை நாடகத்தில் ஈடுபாடு, ஒரு கலைத்துறையில ஈடுபாடு போன்ற குணங்கள் எல்லாம் உண்டாகும் சொல்றார். அதே மாதிரி சர்க்கரை வியாதியினால் அவதிப்படுபவர்களாகட்டும், அஜீரண கோளாறினால் அவதிப்படுபவர்களாகட்டும், இந்த பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவா தெரியுமா, ட்ரைகிளிசரைட்ஸ் சொல்லுவா, இந்த மாதிரி இந்த பேட் கொலஸ்ட்ராலால் அவதிப்படுபவர்களாகட்டும், அவர்கள் அனைவருமே இந்த நாளிலே பூஜையை மேற்கொள்வதன் மூலமாக இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபட இயலும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். சர்க்கரை வியாதி என்பது கட்டுக்குள்ளாக இருந்து கொண்டு இருக்கும். இந்த தினத்தினுடைய இந்த பூஜா விதானம் பார்க்கும் பொழுது பூஜை நேரம் என்பது வழக்கம் போல மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக பூஜையை துவங்கி விட வேண்டும். ஒரு மணப்பலகை எடுத்துட்டு இந்த மனையிலே 6 கமலங்கள், 6 பத்மம் அப்படிங்கிற ஒரு 6 கமலங்களை வரைந்து கொள்ள வேண்டும். அதிலே நடுவிலே காமாட்சி அம்மன் விளக்கினிலே நெய் ஊற்றி பட்டு நூல் வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த பட்டு நூலினால் திரியினை திரித்து அந்த பட்டு நூலிலே திரி போட்டு ஏற்ற வேண்டியது. ஏன்னா பட்டு அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம்ங்கிறதுனால சொல்லியிருக்கா. அப்படி சார் எங்க வீட்டுல பட்டு இல்லைன்னு சொன்னா நீங்க பருத்தி நூல் அந்த பஞ்சிலேயே செஞ்ச திரியை கூட போடலாம். ஆனால் அது பசுவை நெய்யாக இருக்க வேண்டும். பசுவினுடைய நெய், அந்த சுத்தமான பசு நெய்யை ஊற்றி விளக்கேற்றி வைக்க வேண்டியது. முடிஞ்சா அது ஒரு வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கா இருந்தா இன்னமும் விசேஷம். வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு இல்லைன்னா கூட இந்த வருடத்திலே பித்தளை காமாட்சி அம்மன் விளக்கிலேயே ஏற்ற வேண்டியது. அடுத்த வருடத்திற்குள்ளாக நான் வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கினை வாங்கி அதிலே விளக்கேற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனையை இந்த நேரத்திலே நீங்கள் முன்வைக்கும் பொழுது அம்பிகையின் அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம்.
இந்த விளக்கை ஏத்தி வச்சுட்டு முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னா சரஸ்வதி அன்னையை ஆவாகனம் செய்ய வேண்டும். ஸ்ரீ சரஸ்வதியை நமக தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி 2 புஷ்பாட்சத்தையே அந்த மனை மேல போட வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக அன்றைய தினத்தினுடைய தேவதையாகிய அந்த சாமுண்டி அன்னையை நினைத்து ஸ்ரீ சாமுண்டியை நமகா அல்லது ஸ்ரீ சாமுண்டாயை நமகா என்று சொல்லி அந்த அம்பிகையையும் நினைத்து தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி புஷ்பாட்சதையை போட வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக சுக்கிரனை நினைத்து ஓம் சுக்ராயை நமகா தியாயாமி ஆவாகயாமி என்று சொல்லி புஷ்பாட்சதையை போட்டு ஆவாகனத்தை செய்ய வேண்டியது. அதற்கு அடுத்தபடியா என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தோம்னா அன்றைய தினத்தினுடைய பிரதான தேவதையாகிய முதல்ல என்ன பண்ணணும் சரஸ்வதி ஆவாகனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அந்த சரஸ்வதிக்குரிய மந்திரமாகிய ஓம் வாக்தேவியை வித்மஹே பிரம்மபத்னியை தீமஹி தன்னோ வாணி பிரச்சோதயாத் ஸ்ரீ சரஸ்வதியை நமஹா என்று 108 முறை சொல்லி ஜபம் செய்ய வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக ஓம் சாமுண்டேஸ்வர்யை வித்மஹே சக்கரதாரிண்யை தீமஹி தன்ன சாமுண்டி பிரச்சோதயாத் ஸ்ரீ சாமுண்டாயை நமகா என்று 108 முறை ஜபம் செய்ய வேண்டியது. மீண்டும் ஒரு முறை உச்சரிக்கிறோம். ஓம் சாமுண்டேஸ்வர்யை வித்மஹே சக்கரதாரிண்யை தீமஹி தன்ன சாமுண்டி பிரச்சோதயாத் ஸ்ரீ சாமுண்டாயை நமகா என்று 108 முறை ஜபம் செய்ய வேண்டியது. அதற்கு அடுத்தபடியாக சுக்கிரனை தியானித்து ஓம் அஸ்வத்ஜாய வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத் ஓம் ஸ்ரீ சுக்ராயை நமகா என்று 108 முறை ஜபம் செய்ய வேண்டியது. இதற்கு பின்னர் சரஸ்வதி அஷ்டோத்திரத்தை சொல்லி மல்லிகை மற்றும் செவ்வரளி அல்லது தாமரை மலர்களாலும் தாமரையினுடைய இதழ்களாலும் அர்ச்சனையை செய்ய வேண்டியது. சரஸ்வதி அஷ்டோத்திரத்தை சொல்லி அர்ச்சனையை செய்ய வேண்டியது. அர்ச்சனை முடிந்தவுடன் தூப தீப நைவேத்தியம் செய்து தீபாராதனையும் செய்ய வேண்டியது. இன்றைய தினத்தினுடைய விசேஷமான நைவேத்தியமாக என்னென்ன சொல்லியிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா பாதாம் பால் நைவேத்தியம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இது போக ரசகுல்லான்னு சொல்றா இல்லையா, இந்த பாதாம் பால் ரசகுல்லா பால்கோவா போன்ற இனிப்பு எல்லாம் இந்த சுக்கிரனுக்கு ரொம்ப பிரியமாம். சுக்கிரன்னு சொன்னாலே கொஞ்சம் ஆடம்பரமான விஷயம் அப்படின்னு சொல்றார். க்ஷீரே சுக்ராய நமகா அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அதனால இந்த க்ஷீரத்தினால் செய்யப்பட்ட அந்த பாலிலே செய்யப்பட்ட விசேஷமான பக்ஷணமாகிய இந்த பால்கோவா ரொம்ப விசேஷம். அந்த பால்லையே அந்த பாதாம் பால் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சொல்றார். அதே மாதிரி ரசகுல்லா போன்ற இனிப்பு வகைகளை கூட வீட்டிலே செய்ததாக இருக்க வேண்டும். வீட்டுல பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். இது போக எனக்கு இதெல்லாம் பண்ண வராது சார், ரொம்ப சிம்பிளா சொல்லுங்கன்னா அவல் கேசரி பண்ணலாம் அல்லது அவல் பாயசம் பண்ணி கூட நைவேத்தியம் பண்ணலாம். தயிர் சாதம் செய்து வைத்து நைவேத்தியம் பண்ணலாம். தேங்காய் சாதம் பண்ணி வச்சு கூட நைவேத்தியம் பண்ணலாம். இன்னைக்கு கொலு வைக்கிறோம் சார், எங்களுக்கு கொலுல சுண்டல் என்ன சுண்டல் கொடுக்குறதுன்னு சொன்னா மொச்சை சுண்டலை செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டியது. நைவேத்தியம் முடிச்சுட்டு அந்த கன்னியா பூஜை மற்றும் சுமங்கலி பூஜைகளை செய்து அவர்களுக்கும் இந்த பிரசாதங்களை கொடுத்து முடிந்தால் போஜனத்துடன் கூடிய தாம்பூலத்தை அளித்து நமஸ்கரிக்க வேண்டியது. வஸ்திரங்கள் கொடுத்து கூட அவர்களுக்கு நமஸ்கரிக்கலாம். இப்படி நமஸ்கரிப்பதன் மூலமாக அந்த சுக்கிரனுடைய அருளானது பரிபூரணமாக கிட்டும். இத்துடன் நவராத்திரி 9ஆம் நாள் பூஜா விதானமானது பூர்த்தியாகிறது. மீண்டும் உங்கள் அனைவரையும் நவராத்திரியினுடைய 10வது நாள் அதாவது சரஸ்வதி பூஜை விதானத்தோடு சந்திக்கிறேன்.